இந்த நாளில் நான் இந்த கஞ்சி அது சுகர் ஃப்ரீ, சால்ட் ஃப்ரீ, மில்க் ஃப்ரீ இதெல்லாம் எனக்கு எங்களுடைய இனம் இதே ஒரு நாள் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி தங்களுடைய உயிரை மட்டும் காப்பாற்றுவதற்காக இந்த கஞ்சியை குடித்து உயிர் மட்டும் பிழைத்தால் போதும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு குடித்த இந்த கஞ்சியை நானும் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமடைகிறேன். சந்தோஷம் என்பது ஒரு கவலைக்குள்ளும் ஒரு சந்தோஷம். அதைவிட நானும் இந்த போரால் மிகவும் பாதிக்கப்பட்டவர். 3 மாதங்கள் வட்டக்கச்சி ராமநாதபுரத்திலிருந்து வலையர் மடம் மட்டும் என்னுடைய 20 குழந்தைகளை கொண்டு இடம்பெயர்ந்து ஓடின நாட்களும் எனக்கு ஞாபகம் வருகின்றது. அந்த வகையிலே இந்த நாளை தங்களுடைய அனைத்து வேலைகளையும் விட்டு எங்களுடைய சில ஞாபக சின்னங்களை இந்த A9 ரோட்டிலே பதிக்கும் எங்களுடைய இந்த அனைத்து மீடியா சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றி. இந்த நாள் இனிமேல் வாழ்க்கையில் வரலாற்றில் எங்களுடைய இனத்துக்கு இனி வரக்கூடாது, ஒரு எட்டி கூட பார்க்கக்கூடாது இப்படி ஒரு நாள் என்பதையும் நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். முள்ளிவாய்க்காலின் இனப்படுகொலையின் 4வது நாளாகிய இன்று கிரான் மண்ணிலே முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை செய்த மக்களை நினைந்து கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வை கிரான் வாழ் மக்கள் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். 1,46,000க்கும் மேற்பட்ட மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒருவேளை தங்களுடைய பசியை போக்குவதற்காகவும் தங்களுடைய அந்த வயிற்று பசியை தீர்த்து கொண்டு தாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் இந்த கஞ்சிக்காக போராடிய பொழுது, கஞ்சி வாங்க அவர்கள் நின்ற பொழுது கொத்து குண்டுகளாலும் அந்த இடத்தில் வீசப்பட்ட எறிகணைகளாலும் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றைய இந்த படுகொலை செய்யப்பட்ட 15வது ஆண்டை நாங்கள் கடந்து வருகின்றோம். இந்த 15 ஆண்டுகளும் எங்களுடைய மக்களுடைய இந்த நினைவு நாளை நினைந்து நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறுகின்ற இந்த காலங்களிலே பல்வேறுபட்ட தடைகள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே உருவாகியிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நேற்றைய நாளிலே போலீசாருடைய கெடுபிடிகள் இருந்தது. இன்றைய நாளிலும் போலீசார் மிகவும் அச்சுறுத்துகின்ற விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வலிகளையும் அடுத்து வருகின்ற சந்ததிக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைய நாளிலே எங்களுடைய இனப்படுகொலை நினைந்து எங்களுடைய மக்களுடைய நினைவாக இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கஞ்சை இந்த இடத்திலே பரிமாறி இருக்கின்றோம். மே 18 தமிழின படுகொலை நினைவுகளுடைய 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த அடிப்படையில் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இறுதி யுத்தத்திலே ஒரு பாரிய இனப்படுகொலை இடம்பெற்றது. அதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் முகமாக இம்முறை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக 11 பீடங்களிலுமே கஞ்சி காய்ச்சி வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று கிளிநொச்சியில் உள்ள இன்ஜினியரிங், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் ஆகிய பீடங்கள் இணைந்து இந்த கஞ்சி காய்ச்சி நிகழ்வினை மேற்கொண்டு எங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே உண்மையிலே 15 வருடங்கள் கடந்தும் இந்த படுகொலைக்கான நீதி இதுவரையில் எட்டப்படவும் இல்லை. அதற்குரிய எந்த முயற்சிகளையுமே இலங்கை அரசாங்கம் நகர்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் இறுதி யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு நீதியான விசாரணை பொறிமுறை இங்கு நடைபெற வேண்டும். எமது இன விடுதலை நோக்கிய பயணத்திலே தொடர்ந்தும் நாம் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு பாரிய கடப்பாட்டோடு இந்த நிகழ்வினை இப்போது ஆரம்பித்து வைக்கின்றோம். நன்றி.